Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போறோம். நாளைக்கு அக்டோபர் 5th ல இருந்து ஜூன் 2024 எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுக்குமே செப்பரேட்டாக வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நீங்கள் இன்றைக்கே ரெடி பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட், அதே போல் உங்கள் ஐடி கார்டு வந்து உங்ககிட்ட சாஃப்ட் காப்பி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அங்கே தான் படிக்கிறீங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். ஐடி கார்டு அண்ட் ஹால் டிக்கெட் இது ரெண்டுமே மஸ்ட்டு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாமே இன்றைக்கே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் செஷனுக்கு 10 AM to 1 PM, ஆஃப்டர்நூன் செஷனுக்கு 2 PM to 5 PM வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 9:30க்குலாம் எக்ஸாம் சென்டரை ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக உங்கள் கிளாஸை கண்டுபிடிச்சி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பிஃபோர் 10 minutes முன்னாடியே உள்ளே போங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃப்ரண்ட் பேஜ்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர்னா உங்கள் சென்டர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே போனால் தான் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் மாதிரி தான் வந்து தருவாங்க. ஸோ அடிஷ்னல் ஷீட் எதுவுமே தர மாட்டாங்க. அவங்க கொடுக்குற பேஜஸ்குள்ளே தான் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். பேஜஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு கரெக்டாக இருக்கும். 40 பேஜ் கிட்டக்க இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து உங்களால் ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடிஷ்னல் ஷீட் எதுவும் இருக்காது. ஸோ கரெக்டாக பேஜை வந்து அலாட் பண்ணி எழுதுங்க. கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் எல்லாத்துக்குமே வீடியோ போட்டு சொல்லியிருந்தேன். 2 மார்க், அதே போல் பார்த்தீங்கன்னா 5 மார்க் ஆர் 6 மார்க் இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொஷின் வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேஜை வந்து அலாட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதிக்கோங்க. யூஜினா 75க்கு எக்ஸாம், பிஜினா வந்து 80 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மார்க்குக்கு ஒரு ஹாஃப் பேஜாவது மினிமம் எழுதுங்க. அதே போல் 5 மார்க் 6 மார்க்னா ஒரு பேஜ்லேருந்து 2 பேஜ் வரை எழுதுங்க. 10 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா அபோவ் 3 பேஜஸ் எழுதுங்க. 3 பக்கத்துக்கு கம்மியாக எழுதாதீங்க. 3 பேஜஸ்க்கு மேலே உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து நீங்கள் எழுதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் வந்து ஃபில் பண்ணால் தான் மார்க்ஸுமே நிறைய கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு கொஷின் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கொஷினுக்கு நடுவில் கோடு போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பெனில் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஹெட்டிங்ஸ் வந்து பிளாக்ல எழுதி காட்டுங்க. இது போல் சிம்பிள் ப்ரெசன்டேஷன் பண்ணி எழுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ் வந்து நிறைய போட்டு எழுதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேராகிராஃபாக எழுதாமல் பாயிண்ட்ஸாக போட்டு எழுதிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக எக்ஸாம் எழுதுங்க. ரொம்ப ஸ்லோவாக எழுதிட்டு இருக்காதிங்க. ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வந்ததும் பாருங்கள். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3 பார்ட் இருக்கும். அதில் எது நல்லா தெரியுதுன்னு பாருங்கள். 10 மார்க் வந்து நல்லா தெரியுது, 3 10 மார்க் வந்து நல்லா தெரியுதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்ட் சின்னு போட்டு நீங்கள் 10 மார்க் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ எந்த கொஷின் வந்து நல்லா தெரியுதோ அதுலேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்ட் ஏ எழுதுனீங்கன்னா பார்ட் ஏ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ட் பிக்கு போங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட்டையுமே முடிச்சுட்டு அடுத்தடுத்ததுக்கு போங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷஃபில் பண்ணி எழுதாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடாதீங்க. உங்களோட மொபைல் ஃபோன், மணி, பேக் எல்லாமே சேஃப்டியாக எக்ஸாம் ஹாலில் வந்து வச்சுக்கோங்க. உள்ளே வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போட மாட்டாங்க. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட வந்து ஃப்ரண்ட் பேஜ் எதுவும் அவைலபிளாக இல்லை. உங்ககிட்ட இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அதை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் போகிறவங்க நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.